புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு காங்கிரஸ் திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு உறுதி செய்யப்பட்டுள்ளது. காங்கிரஸ் 16, திமுக 14 தொகுதிகளில் போட்டியிடும் நிலையில் திமுக ஒதுக்கீட்டில் கூட்டணி கட்சிகளுக்கும் இடம் வழங்கப்படும் என ஜகத் ரட்சகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு காங்கிரஸ் திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு குறித்து உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. இதன்படி காங்கிரஸ் கட்சிக்கு 16 தொகுதிகளிலும் திமுக 14 தொகுதிகளிலும் போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் இந்திய கூட்டணி சார்பில் காங்கிரஸ், திமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகள் இணைந்து தேர்தலை சந்திக்கின்றன. இந்த கூட்டணி பல ஆண்டுகளாக தொடர்ந்திருந்து வருகின்றது. தொகுதி பங்கீடு குறித்து நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் நல்ல முறையில் நிறைவடைந்ததாகவும் ஒத்துழைப்புடன் போட்டியிடும் சூழல் உருவாகி உள்ளதாகவும் கூறப்படுகின்றது. திமுகவிற்கு ஒதுக்கப்பட்ட 14 தொகுதிகளில் கூட்டணி கட்சிகளுக்கு இடங்கள் வழங்கப்படும் என திமுக சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து திமுக பொறுப்பாளர் எம்பி ஜகத் ரட்சகன், காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் உள்ளிட்டவர்களுடன் நடந்த ஆலோசனையின் அடிப்படையில் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டது. திமுக ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இடம் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் தொகுதி பங்கீடு முடிவடைந்த நிலையில் விரைவில் வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. புதுச்சேரி அரசியல் களம் தேர்தலை முன்னிட்டு சூடு பிடித்துள்ளது.